வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சாப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். மூத்த தமிழ் நடிகர் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு. அது பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தது மூலயமா பிரபலமானவர் தான் ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள். குறிப்பாக கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், முரட்டுக்காலை, வாழ்வே மாயம், ராஜாதி ராஜா, வேங்கை உட்பட பல திரைப்படங்கள்லேயுமே ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடிச்சிருக்காரு. 1933ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவர் ஆரம்பத்தில் நாடக கலைஞராக வந்திருக்காரு. அப்புறம் நாடகத்தை எழுதியும் இயக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் சினிமாவில் துணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போது இவர் 3 படங்களையும் இயக்கியிருக்காரு. இதே போல் 8 திரைப்படங்களை எழுதவும் செஞ்சுருக்காரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவள் ஒரு காவியம்ன்ற திரைப்படம் மூலயமா தான் முதல் முறையாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறம் பல குணச்சித்திர கதாபாத்திரங்கள், வில்லன் கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நடித்து ரொம்பவும் சிறப்பாக திரைப்படங்களில் நடிச்சிருப்பார். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ராதிகா அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் இவர் ஹீரோவோட அப்பாவாக நடிச்சிருப்பார். இவர் வேங்கை திரைப்படத்தில் ராதிகா அவங்களோட தாத்தாவாக நடிச்சிருப்பார். வேங்கை திரைப்படம் தான் இவர் நடித்த கடைசி திரைப்படம். இதுக்கப்புறம் இவர் நடிக்கிறதுலேருந்து நிறுத்திட்டார். இந்த நிலையில் இப்போது 90 வயதுக்கு மேல் ஆன இவர் வயது மூப்பு காரணமாக மறைந்த செய்தி வெளியே இருக்குது. திரையுலகினர் பலருமே இப்போது ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தமிழ் சார்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.